வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். கேரளாவோட ட்ரெடிஷ்னலான அவியல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். கேரட்டு, ஒரு பாதி வாழைக்காய், ஒரு 100-150 கிராம் பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 150 கிராம் காராமணி, ஒரு 100 கிராம் அவரைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு 100-150 கிராம் சேனை, பாதி வாழைக்காய். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கணும். எல்லாத்தையும் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கணும். வெள்ளரிக்காவை கடைசியாக போடணும். காய் வெந்தப்புறம், பாதி வெந்தப்புறம் தான் வெள்ளரிக்காய் போடணும். அப்புறம் தேங்காய், அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகா, ஜீரகம். இதை நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். இதை தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். குக்கர்லலாம் வைக்காதீங்க, நேராக தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா தான் அடிக்கடி திறந்து பார்க்க முடியும், அடி பிடிக்காமல் இருக்கணும். இதில் கேரட்டு, பீன்ஸு, காராமணி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், இந்த காய் தான் போட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் லாஸ்ட்டாக போட போகிறோம். இதை நம்ம இப்போது உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுப்போம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகா, ஜீரகம், இப்படி குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கணும். காய் வேகட்டும், வெந்த அப்புறம் தான் இது போடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். காய் இப்படி வேகட்டும். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். மஞ்சப்பொடி போடலாம், நான் ஆனால் மஞ்சப்பொடி போட மாட்டேன். நேச்சுரல் அந்த காயோட கலர் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் நான் மஞ்சப்பொடி போட மாட்டேன். நல்லா வேகட்டும். முருங்கைக்காவை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு காய் வந்துருச்சான்னு. காய் வேகட்டும். இப்போது காய் ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கு. அது முருங்கைக்காவை நம்ம உடச்சி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காய் வெந்துட்டாலே எல்லா காயும் வெந்துடும். இந்த டைமில் நம்ம இந்த வெள்ளரிக்காவை இதில் போட்டுருவோம். வெள்ளரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அப்படி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் பார்க்கலாம். முருங்கைக்காய் தான் நமக்கு கணக்கு வச்சுக்கணும். முருங்கைக்காவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா வெந்துருச்சுன்னா எல்லா காயும் வெந்திருக்கும் இல்லையா. இப்போ வெள்ளரிக்காய் போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். காய் இப்போ வந்துடுச்சு. நம்ம இந்த அரைச்ச தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அது போட்டுருவோம். பச்சை மிளகாவோட, ஜீரகம், தேங்காவோட பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்தே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அப்புறமா தான் தயிர் விடணும். இறக்கிட்டு தான் தயிர் போடணும். அந்த நேரத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். இப்போது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போட்டோம். 5 நிமிஷம் பச்சை மிளகாவும் தேங்காய், ஜீரகம் அரைச்சது போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தயிர் விடணும். நான் 1 கிளாஸ் தண்ணி தான் விட்டேன், அதனால் பாருங்கள் நல்லா ட்ரையாக வந்திருக்கு. நம்ம நிறைய தண்ணி விட்டோம்னா சதன்னு ஆகிடும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு குக்கர்லலாம் வைக்கக்கூடாது. திறந்து பார்த்தா தான் தண்ணி வத்துறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம கெட்டியாக இருக்க தயிரை, ஒரு சின்ன கப்பில் 1 கப் தயிரை அதில் விட்டுடுவோம். விட்டுட்டு நல்லா கிளறிடலாம். ரொம்ப குழன்னு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படியே இருந்தால் தான் சாதம் இலையில் விளம்பும்போது அப்படியே கெட்டியாக இருக்கும். அதுக்கு தான் கல்யாணத்தில், விசேஷங்கள்லாம் கேரளாவில் இந்த டிஷ்ஷு ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. அவங்களுடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான அவியல் இது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அதிகம் தெரியாது. எல்லோரும் ரொம்ப ஈஸியானது. காய் மட்டும்தான் எல்லாம் நறுக்கி வைக்கணும். அதை பதமாக செய்தோன்னா நல்லா வரும். இப்போ எல்லா காயுமே ஒன்றா கலந்துடுச்சு. தயிரும் நம்ம கெட்டி தயிரை, ஒரே 1 கப் தயிர் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை மேலே போட்டுப்போம். போட்டுட்டு பச்சை தேங்காய் எண்ணெயை, சூடெல்லாம் பண்ண வேண்டாம், பச்சை தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக அதுக்கு மேலே விட்டுடணும். அவ்வளோதான். டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான கேரளா அவியல் ரெடி ஆகிடுச்சு. கேரளாவில் எல்லா சദ്യக்கும் இந்த அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.